என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. வறண்ட நீளமாய் வாழ்ந்து இருந்தேன், பாலைவனமாய் காய்ந்து கிடந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கும் சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள். மனுஷன் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுவதாயிருப்பதை நலம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆகவே உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. நான் 1972 வருஷம் இயேசுவை நம்பி வந்தேன், அவருக்காக ஊழியத்திற்கு வந்தேன். கர்த்தர் என்னை கைவிடவில்லை, இதுவரை என் தலைகுனியவில்லை. ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை நீ கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன்,
இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல் எலோகிம் எல் எலோகிம் எல் எலோகிம் உம்மை துதிப்பேன். எல் எலோகிம் எல் எலோகிம் எல் எலோகிம் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை நீ கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல் எலோகே எல் எலோகே எல் எலோகிம் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தயை என்னை நீர் கைவிடல. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல் எலோகே எல் எலோகே எல் எலோகே உம்மை துதிப்பேன். எல் எலோகே எல் எலோகே எல் எலோகே உம்மை துதிப்பேன். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட்டதே இல்லை, உங்களையும் கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் செய்தியாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 9ஆம் வசனம் வரை அவ்வேளையில் தேவதூதன் அவர்களை நோக்கி, மேய்ப்பர்களை நோக்கி சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள். வயல் என்பது தேவனுடைய சபை, வயல் என்பது தேவனுடைய ஸ்தலம், மந்தை என்பது சபை. தேவனுடைய ஸ்தலத்தில் அவர் மந்தை, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் மந்தை, கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. எனவே வயல்வெளிகளில் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30-31 நாம் வாசிக்கிறோம். 2 விதமான வயல் இருக்குது. ஒரு வயல் என்னவென்றால் சோம்பேறியின் வயல். சோம்பேறியின் வயலை நான் பார்த்தேன், அது முள்ளுக்காடாக இருந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வயல்கள் எப்படி இருக்குது? சோம்பேறியின் வயல்கள். அங்கே முள்கள் இருக்குது. முள்கள் சாபத்தை குறிக்கிறது, வியாதியை குறிக்கிறது, வறுமையை குறிக்கிறது, உபத்திரத்தை குறிக்கிறது, கடன் பிரச்சனை குறிக்கிறது, துக்கத்தை குறிக்கிறது, துயரத்தை குறிக்கிறது, கண்ணீரை குறிக்கிறது, கவலை குறிக்கிறது. அதான் சோம்பேறியின் வயல்கள் முள்ளுக்காடாக இருந்தது. 2வது ஒரு வயலை பார்க்கிறோம். அது குணசாலியான ஸ்திரீ சென்ற ஒரு வயல். அவள் அதிகாலையில் எழுந்திருக்கிறார், ஒரு வயலை விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஏசாவை பார்க்கிறோம். அவன் வாசனை உள்ளவனாக தன் தகப்பனை பார்க்க வருகிறான். தன் தகப்பன் சொல்கிறான், இவன் வயல் வெளிகளிலிருந்து வந்த வாசனை இவனுக்குள் இருக்கிறது. அப்பா, எனக்கு ஒரு ஆசுவாத்தை தாரம் என்று கேள்வி. உன் சகோதரன் ஆசுவாத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டான், இப்போ நீ வந்திருக்கிறாய். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு கண்கள் இல்லை, ஆனால் உன்னுடைய வாசனையை நான் முகந்து பார்க்கிறேன். நீ ஆடுகள் மத்தியிலிருந்து
மந்தையிலிருந்து வந்திருக்கிறாய். ஆம், 2 விதமான வயல்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வயல்கள் சோம்பேறியின் வயல்கள், முள்ளுக்காடாக இருக்கிறது. 2வது வயல் மந்தைகள் உடைய ஒரு வயலாக இருக்கிறது. ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நான் பார்க்கும் பொழுது வயல்வெளியின் வாசனை போல் இருந்தது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் ஊருக்குள் வரமாட்டாங்க, வருஷம் முழுதும் ஊருக்கு வெளியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அந்த மந்தையை நன்றாக செழிப்பான இடத்தில் மேய்த்து ஆடுகளை குட்டி போட உருவாக்கி பெருக செய்வார்கள். அவர்களுக்கு நேரமே இருக்காது ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஆகவே தான் 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். சிறந்த மேய்ச்சல் கிடைக்கிற இடம் வயல்வெளி தான். ஆகவே சிறந்த மேய்ச்சல் கிடைக்கிற இடம் வயல்வெளினா அது என்ன குறிக்கிறது? சபை. சபையில் தான் ஒரு விசுவாசிக்கு சிறந்த மேய்ச்சல் கிடைக்கும், உண்மையான சத்தியம் கிடைக்கும். சபையில் இன்றைக்கு பார்க்கும் பொழுது கரடி, சிங்கம், புலி போன்றதான மிருகங்கள் இருக்கிறது, ஊழியக்காரன் அடித்து கொள்வதற்காக. ஆகவே இந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பனையே கொள்ளுகிறதான ஆடுகள் இன்றைக்கு சபையில் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக சபையில் இருக்கிற விசுவாசி நீ இருக்க வேண்டும். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிங்கம், கரடி இப்படிப்பட்ட ஆவிகள் பற்றி தாவீது சொல்லுகிறார். அவர் ஒரு முறை சண்டைக்கு போகும்பொழுது சவுல் ராஜா சொல்கிறார், நீ என்னால் என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. ஆகவே நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் தர, போட்டுக்கோ, அப்போ நீ போய் அந்த பெலிஸ்தீனாகிய அந்த கோலியாத்தை நீ கொன்று விட முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் சொல்கிறார், நான் ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அவைகளை நான் மேற்கொண்டு விட்டேன் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 சொல்லப்பட்டது. ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வயல்வெளி, மந்தை. வயல்வெளி தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. மந்தை தேவனுடைய ஆலயத்தில் ஆடுகள், விசுவாசிகளை குறிக்கிறது. ஆடுகள் உனக்கு வயல் வாங்க பணம் கொடுக்கும், கிரயம் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மேய்ப்பர்கள் வயலில் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாக்கடுவது. உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என் நற்செய்தியை தேவதூதர்கள் இந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு முதலாவது சொன்னார்கள். பெரிய பட்டதாரிக்கு சொல்ல, பணக்காரனுக்கு சொல்ல, ஊரார் மக்களுக்கு சொல்ல, கிராமத்து மக்கள் சொல்ல, மந்தை மேய்க்கிறதான புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறதான அந்த மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லுகிறார்கள் மந்தை. நீதிமொழிகள் 27, 23 முதல் 26 வசனம் வாசிக்கும் பொழுது, மந்தை மேல் கவனமாயிரு, மந்தைக்கு ஓனாய் புகுந்து விடாதபடி மேய்ப்பன் என்ன செய்ய வேணும், மந்தையின் மேல் கண்ணோக்கமாக இருக்கணும். ஆகவே ஓனாய் என்றால் கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துகள் பெயர் வைத்து கொண்டு வருகிறவர்கள் தான் ஓநாய்கள். அமைதியாக வருவார்கள், ஒன்றும் தெரியாத பூனை போல இருப்பார்கள், கடைசியாக சபையை பட்சித்து போடுவார்கள். சபையிலே எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எவனையும் புதுசாக மேடையில் ஏற்றக்கூடாது. மேடையில் ஏற்றினா உனக்கு அவன் எதிரியாக மாறிவிடுவான். மந்தையை மேல் நீ கவனமாய் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு கர்த்தர் மந்தை மேய்ப்பன் எப்படிப்பட்ட குணமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உங்கள் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் அறிவோடு புத்தியோடு உங்களை மேய்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. இன்றைக்கு அநேக மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். விசுவாசிகள் பணம் கேட்டு பொருள் கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு அவங்களை சரியாக மேய்க்கிறது கிடையாது. விசுவாசிகளை சத்தியத்துக்குள் மேய்க்க வேண்டும் என்பதுதான் இந்த உண்மையான மேய்ப்பினுடைய குண லட்சணங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆக லூக்கா 2:8 வாசிக்கும் பொழுது ஒரு திரளான ஆடுகள், ஆகவே அவைகள் மத்தியில் திரளான ஆடுகள் மேய்க்கிற மத்தியில் மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அப்போஸ்தலர் 20-29 வாசிக்கும் பொழுது, சபையை அழித்து போட கொடிய ஓநாய்கள் எங்கே வரும், சபைக்குள் வரும். ஆகவே
நீங்கள் சபையில் எச்சரிக்கையார்கள் என்று இந்த வேத வசனத்திலே பவுல் கூறுகிறார். அவர் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரம் என்பது வானத்திலே பலவிதமான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் நட்சத்திரங்களே என் அருள்நாதர் தேவனாய் கர்த்தர் பெயரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டுகிறது. இயேசு தோன்றின பொழுது, இயேசு பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்படியாக அந்த ராஜா அவன் காண்கிறான். ஒரு நட்சத்திரம் புதுசாக தோன்றுகிறது. யாரோ ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க. கால வர்த்தமானம் எடுத்து பார்த்தான். கால வர்த்தமானம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அவர் யார்? இயேசு பாலகனாய் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரிலே. அந்த குழந்தையை கொலை செய்யும்படியாக இப்பொழுது அவன் திட்டமிடுகிறான். அந்த வான சாஸ்திரிகள் 3 பேரும் அந்த அரண்மனைக்கு சென்றார்கள். ஏரோது ராஜாவை பார்த்தார்கள். எங்கே என்று சொல்லி விசாரிக்கிறார்கள். அவன் சொல்கிறான், எங்களுக்கு தெரியும், ஆனால் வழி தெரியாது. அவர் இயேசு இங்கே தான் பிறந்திருப்பாருன்னு நாங்கள் இங்கே வழி மாறி வந்துட்டோம். இப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் இயேசு என்ற குழந்தையை பார்த்து விட்டு என்ன திரும்பி வாங்கன்னு சொல்கிறான். எவ்வளோ தந்திரமான வார்த்தை சொல்கிறான். ஆனால் அவங்க வேறு வழியாக போனார்கள். இயேசுவை பார்க்கிறவர்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. வேறு வழியாக போனார்கள். போய் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். இயேசுவை பணிந்து கொண்டார்கள். பொன் வெள்ளி தூப வர்க்கத்தை வைத்து அவர் பரிசாக கொடுத்தார்கள். ஆம், அந்த நட்சத்திரம் என்பது வழிகாட்டும் நட்சத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், வாழ்க்கையிலே உனக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் யோவான் 14:7 சொல்லப்பட்டுகிறது. அந்த ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நித்திய ஜீவன். அவர் தான் விடிவெளி நட்சத்திரம், உன்னை வழிகாட்டும் நட்சத்திரம். வழிகாட்டும் நட்சத்திரமாகிய இயேசுவை பின்தொடர்கிற நீ யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை அனுபவிப்பாய். புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். புதிய நன்மைகள் உனக்கு கிடைக்கும். சமாதானம் தேவன் உன்னை வழிநடத்துவார். அவர் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது ஆடுகள், எரேமியா 23ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43 வாசிக்கும் பொழுது, ஆடுகள் விருத்தி அடைய வேண்டும். ஆடுகள் தான் விசுவாசிகள். சபையில் விருத்தி அடைய ஆடுகளை ஊழியக்காரன் மேய்க்க வேண்டும். ஆகவே ஆடுகளை மேய்க்கும் ஒரு மேய்ப்பனாக இயேசுவை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆடுகளை மேய்த்த அந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது நற்செய்தி கிடைக்கப்படுகிறது, தோன்றுகிறது. இந்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? இயேசு உனக்காக ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார். நீ வழி மாறி போயிருக்கலாம், வழி தெரியாமல் போயிருக்கலாம். நீ இப்பொழுது கூப்பிடு, ஆண்டவரே, அந்த விடிவெளி நட்சத்திரமாக உம்மை நான் அழைக்கிறேன், நான் வழி மாறி வந்திருக்கிறேன், எனக்கு வழிகாட்டும் என்று நீங்கள் கேட்கும்பொழுது நிச்சயமாக வழிகாட்டுவார்கள். நான் ஒரு முறை ஜெர்மனி தேசத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது நான் வழி மாறிவிட்டேன். எங்கே போகிறது என்று தெரியவில்லை. ரொம்ப நேரமாக நான் என்னோட சக விசுவாசிகள் வந்திருந்தார்கள், ஊழியக்காரர்கள் வந்திருந்தார்கள். தேடி பார்த்த காணோம். அந்த ஹோட்டல் நம்பர் மட்டும் இருந்தது. அதுக்கு ஃபோன் செய்த பொழுது அவன் வழி சொன்னான். அப்புறம் ஒரு பெரிய கார் பிடிச்சி நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். பாருங்கள், வழி தவறி போனாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த வழியை நமக்கு சரியாக காட்டுவதற்காக ஒரு வழிகாட்டியை நமக்கு அவர் நியமிப்பார். ஆகவே தாவீதின் ஊர் பெத்லகேம். தாவீதின் ஊரிலே குமாரன் பிறந்திருக்கிறார். குமாரன் என்றால் ஏறக்குறைய குழந்தை என்று சொல்ல வேண்டும். குமாரன் என்றால் ஒரு டீனேஜ். ஆனால் இங்கே குமாரன் சொல்வதற்கு குழந்தை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குழந்தை என்று சொல்லப்பட்டுகிறது. ஆகவே அவரை முன்னணியில் வைத்திருக்கிறார்கள். அங்கே சத்திரத்தில் இடமில்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இயேசு பிறந்தபொழுது அவருக்கு அரண்மனை கிடைக்கவில்லை, மருத்துவமனை கிடைக்கவில்லை, வீட்டு மனை கிடைக்கவில்லை, ரோட்டு மனை கிடைக்கவில்லை. ஆனால் கடைசி இடம் என்னது? மாடுகள் தங்கி கொண்டிருக்கிறதான இடம் கிடச்சி. அங்கே ஒரே நாற்றம், குளிர். அந்த குளிரில் இயேசு பாலகனாக யோசேப்போடு மரியாளோடு அங்கே வைத்திருக்கிறார்கள்.
ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே இவ்விதமாகத்தான் தள்ளப்பட்டு இருப்பாய், புறக்கணிக்கப்பட்டு இருப்பாய். ஆனால் இயேசு உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த நட்சத்திரத்தை நீ பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும், உனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த நட்சத்திரம் உன்னை இந்த புதிய ஆண்டிலே வழிநடத்தப்பட போகிறது. இயேசுவாகிய அந்த விடிவெளி நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்கள் கண்கள் சிறப்பாக இருக்கும், உங்கள் கண்கள் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாகிய அந்த நட்சத்திரம் இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு அடையாளம், நட்சத்திரம் ஒரு அடையாளம். முதலாவது நட்சத்திரம் வழிகாட்டி, ரெண்டாவது நட்சத்திரம் ஒரு அடையாளம். கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்பது எது? ஞானஸ்நானம், ரட்சிப்பு. இது ரெண்டு தான். 2 கொரிந்தியர் 5:17. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாகிறான், பழையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கி இயேசுவை தெரிந்து கொண்ட அறிந்து கொண்ட விசுவாசியாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நட்சத்திரமாகிய இயேசுவை நீங்கள் கண்டு கொண்டீர்கள். ஐ ஃபவுண்ட் ஜீசஸ். நான் இயேசுவை கண்டு கொண்டேன். இயேசுவை யாரெல்லாம் காணுகிறாளோ அவங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இயேசு அவர்களை வழிநடத்துவார். எப்படி வழிநடத்து? புல்லுள்ள இடங்களிலே அவர்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். மனிதனை பார்க்க வேண்டாம், இயேசுவை பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது, அவள் வெட்கப்படவில்லை. அவள் மனுஷனை பார்த்துருந்தா வெட்கப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி நாம் எல்லாம் மனுஷரை பார்த்து வெட்கப்படுறோம். இயேசுவை பார்த்து நாம் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இயேசு நம்ம வாழ்க்கைக்கு அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு ரட்சிப்பை அருளுகிற இரட்சகராக இருக்கிறார். ஆகவே ஒரு ரட்சிப்பு என்பது ஒரு இலவசமான ஒரு ஈவு. இன்றைக்கு தாவீதின் ஊரிலே உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளை சுற்றி வைத்திருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் போய் பார்த்தார்கள், சாஸ்திரிகள் போய் பார்த்தார்கள். அவங்க பார்த்தவங்க எல்லாம் வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்றைக்கு இயேசுவை பார்க்க நீ ஆலயத்துக்கு வர வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் தான் உனக்கு வழிகாட்டி, ஊழியக்காரர் தான் வழிகாட்டி. அந்த ஊழியக்காரை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானம், நிம்மதி கிடைக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையிலே நாம் பார்க்கிறோம். அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கின்றோம். 2ஆம் அதிகாரத்தில் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஏரோதுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏரோதுக்கே ஆகாத ஒரு காரியம். என்னை விட ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா, ஒரு ஈகோ. அப்போ அவன் சொல்கிறான், ஏரோது ராஜா அது கேட்ட பொழுது அவனும் அவனோடு இருந்த எருசலேம் நகரத்தை அனைவரும் கலங்கி போனார்கள். கலக்கம் எப்போ வரும்? நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய கடன் பிரச்சனை, அது கட்ட முடியலன்னா கலக்கம் வரும். நாளைக்கு டைம் முடிய போகுது, இன்றைக்கி என்ன செய்கிறது ஒன்றும் புரியல. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கலக்கம் வந்தது. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு இருந்த எருசலேம் நகரத்தார் யாவருமே கலங்கி போனார்கள். ஏன்? இருளில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்குது. அந்த வெளிச்சம் வந்து இருளில் இருக்கிற எல்லாரையும் படம் எடுத்து காட்டும். இப்போ அவங்களுக்கு ஒன்றும் தப்பிக்க முடியாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதியாவில் உள்ள தேசத்தில் பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல, எஜமானாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரிக்கிறான். அந்த காலத்தில் இந்த சாஸ்திரிகள் தான் எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர்கள். வானசாஸ்திரம், பூமி சாஸ்திரம், தண்ணீர் சாஸ்திரம், மனித சாஸ்திரம், இதெல்லாம் அப்போ இருந்தது, எகிப்து நாட்டில் இருந்தது. அப்போ அவன் கேட்டுக்கொள்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமாக விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவளை பெத்லகேமுக்கு அனுப்பினான். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. பெத்லகேமில் ஒரு மனுஷன் இருந்தான், போவாஸ். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய அவன் பரிசுத்தவான், ஒரு பெரிய ஜெபிக்கிறவன், ஒரு தேவ மனுஷன். ஆகவே இந்த போவாஸ் யாருன்னு பார்க்கும்பொழுது அவன் சல்மோன் என்றதான ஒரு மனிதன், யுத்தத்திலே முன்னாடி எக்காலம் ஓதுகிறவன். அவன் ராகாப் என்ற வேசியை
திருமணம் செய்து கொண்டான். இப்போ சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பிறந்ததான் போவாஸ். இப்போ அவன் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? பெத்லகேமில் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கிறான். இந்த தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 விலை மாதைகள், 4 தரங்கெட்ட ஸ்திரீகள், தாமார், இந்த ராகாப், பத்சேபாள், இன்னும் ஒருத்தர் இருக்கிறார். இந்த 4 பேருடைய தலைமுறையில் தான் இயேசு வர்றார். அதனால தான் இந்த யூதர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இயேசு பிறந்திருக்கிறார், நாம் எல்லாரும் யாராக இருக்கின்றோம்? யூதராக இருக்கிறோம், அவன் பிரஜாதியாக இருக்கிறான்னு சொல்லி அவர் எல்லாரும் புறக்கணித்தார்கள். பாருங்க, ஏன் இயேசு உலகத்தில் வந்தார்? பாவியை ரட்சி கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பாவியை ரட்சிக்கு தான் அவர் வந்தார். அவர்கள் 10ஆம் வசனம் 2:10 மத்தேயு, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை யாரெல்லாம் பார்க்குறோம்? இயேசுவை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். பிசாசையே பார்த்துருந்தா துக்கம் வரும், பொண்டாட்டியே பார்த்துருந்தா சண்டை வரும், பிள்ளைகளே பார்த்துருந்தா பிரச்சனைகள் வரும். இயேசுவை பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாகமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டு பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போலம் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசுக்கு நாம் காணிக்கை கொடுக்கணும். ஊழியக்காரை பார்க்கும் பொழுது நாம் காணிக்கை கொடுக்கணும். ரொம்ப பேர் தசமாக கொடுக்க மாட்டாங்க ஊழியக்காரருக்கு, அவங்களுக்கு அவ்வளோ கசப்பாக இருக்கும். அனனியா, சப்பீரா என்பவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனை கண்டபொழுது தசமாக கொடுக்க மறுத்துவிட்டு பொய் சொல்கிறாங்க. அருமையான பொய் சொல்லி கொண்டிருக்கிற விசுவாசியே, நீ எந்த சபையில் இருந்தாலும் நீ விளங்க மாட்டாய். நீ ஊழியக்காரனுக்கு தசமபாகத்தை கொடுக்காம ஏமாற்றிட்டு அதை பிரித்து மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய். நீ யாராக இருந்தாலும் விளங்க மாட்டாய். கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். தசமபாகம் என்பது கர்த்தருக்குரிய கனப்படுத்துறது ஒன்றாகும். அதை கொடுத்து ஆக வேண்டும். தசமபாகங்களெல்லாம் பண்டக சாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த தசமபாகத்தை கொடுக்காதபடி பணம் வரும் பொழுது கொடுக்க மாட்டோம். பணம் இல்லாத போது தான் கொடுப்போம். பணம் வந்தால் தசமபாகம் வராது, கொடுக்க மனசு வராது, கை வராது, கை உள்ளே போயிடும். எனக்கு ஒரு நண்பர் தெரியும், அவர் நன்றாக சம்பாதித்தார். துபாயில், கல்பு கண்டியில் நல்லா சம்பாதிச்சார். அவர் போகிற சபைக்கு, மனைவி போகிற சபைக்கு தசமபாகம் கொடுக்கவே மாட்டார். வேண்டாம், நமக்கு எதுக்கு? நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பணம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அவர் கை குறைந்து விட்டது, முடங்கி விட்டது, நீட்ட முடியலை. டாக்டர்லாம் சொன்னாங்க, இது ஒரு விதமான நோய், இந்த நோயை சரிப்படுத்த முடியாது, இது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய். கர்த்தருக்கு கொடுக்காத ஏமாற்றினபடியால் அவருக்கு ஒரு சாபத்தின் வியாதி வந்தது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை கண்டபொழுதும் அவர்கள் தங்களுடைய பொக்கிஷங்களை வைத்து அதில் காணிக்கையை வைத்தார்கள். நீ ஆலயத்துக்கு போனால் கண்டிப்பாக காணிக்கை வைக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். என்னோட அப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்தார்கள். அவர் சம்பாத்தியத்தில் தசமபாகம் கொடுத்தபடியால் கர்த்தர் எங்களை நன்றாக படிக்க வைத்து உலக நாடுகளில் 18 நாடுகள் நான் கடந்த 15 வருஷத்தில் போய் வந்திருக்கிறேங்க. காரணம் என்ன தெரியுமா? நானும் தசமபாகம் கொடுக்குறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இயேசு ஆகிய நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள், சமாதானம் கிடைக்கும். அதுதான் ஒரு லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். ஆலயத்துக்கு போகிறதுக்கு, பரலோகம் போகிறதுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அதை பாருங்கள், கலங்கரை விளக்கை பாருங்கள். அதுதான் சபை. இன்றைக்கு சபைக்கு வராமல் ஊரை சுற்றி கொண்டு நிற்கிற உங்களை ஆண்டவர் ஒருபொழுதும் சும்மா விட மாட்டார், உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். ஆலயத்துக்கு போகணும், 6 நாளும் வேலை செய், 7 நாள் ஓய்ந்திரு. ஏன் சொன்னார்? ஆலயத்துக்கு போகும்படியாகத்தான். அந்த நட்சத்திரம் அடையாளம். அந்த மேய்ப்பர்கள் முதல் சுவிசேஷத்தை, நற்செய்தி கேட்டார்கள். மேய்ப்பர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உங்களை அவர் பக்கமாக சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். வருத்தப்பட்டு பரசுமைகளை எல்லாரும் என்னுடைய வாருங்கள்னு சொல்கிறார். நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். வழிகாட்டும் நட்சத்திரம் பார்த்து விட்டீர்கள், நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள்.
ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்தை காம துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்துக்க நன்றி. இந்த நாளுக்குரிய நன்மையில் நிறுத்தப்படியால் நன்றி. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டதான பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இயேசுவாகிய நட்சத்திரமாகிய அந்த விடிவெளியை கண்டபொழுது அவர் சந்தோஷம் அடைந்தார்கள். அன்றைக்கும் சந்தோஷம் இல்லை, வேதனையோடு துக்கத்தோடும் வருத்தத்தோடும் காலங்களை வீணாக்கின மக்களை அன்று நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். அவர்களை ஆஸ்வதியும், அவளை மாற்றும். புது வருஷத்தில் அவளுக்கு ஒரு நன்மையை அளிப்பீராக. ஹல்லேலூயா. ஷீகாரா தராரபா ஷந்தலா ரவாங்கலா ரபா. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் உடைந்து போவதாக. ரீகாலா ரபா ஷந்தலா ரவாங்கலா ரபா. இயேசுவின் பில்லி சூனிய கட்டுகள், ஏவல் மாந்திரிக கட்டுகள் ஆகப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். குடும்பத்தில் சண்டையும் வேதனையும் துக்கம் உண்டாகி இருக்கிற சத்துருடைய கோட்டில் உடைக்கிறேன் ஐயா. சீதாலா ரபா ஷந்தாலா ரபா ரீகந்தாலா ரபா. இயேசுவின் ரத்தஞ்சம் சகோதரி எஸ்தரின் வாழ்க்கையிலே நீ எல்லாம் தோல்வி அடைந்து நான் இனி எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா எஸ்தர், இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடிவெளியாக உனக்கு முன்பாக வந்து நிற்கிறார். கலங்கரை விளக்காக நிற்கிறார். நீ அவர் நோக்கிப்பார். உன் வாழ்க்கையிலே நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. ஷீபாலா ரபா ஷந்தாலா ரபா. நீ எங்கிருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னைத்தான் அவர் அழைத்து உன் பெயரை சொல்லுகிறார். ஈகாலா ரபா ஷந்தாலா ரபா சங்கலா ரபா ஷீதலா ரபா ஷந்தலா ரபா. பல நாட்களாக வியாதியோடு கொண்டிருக்கிற என் அருமை தாயாரே, உன்னை இப்பொழுது இயேசு சுகம் அளிக்கிறார். ஓ, எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, வேதனைகள் துக்கங்கள் என் வாழ்க்கையில் பெருகி இருக்கிறது, எனக்கு உதவி செய்வர் ஒருவரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அருமை சகோதரி தாயாரே, இயேசு உன்னை விடுதலை ஆக்குகிறார். எப்பொழுது உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. இக்காலராபா ஷந்தாலராபா. இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீ எழுந்து நட. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமேன், ஆமேன். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, மீண்டுமாக வியாதிஸ்தர்களுக்காக, பிசாசின் கட்டுகளுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நித்தின் டிவி நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறேன். இதில் நல்ல வருமானங்களை இந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கணும். நிறையா கரண்ட் பில் கட்டணும், டேக்ஸ் கட்டணும், ஆண்டவரே சம்பளம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பணத்தை நீ கத்தரு. நீர் இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய ஊழியக்காரருக்கு நீ கொடுக்க போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.